புரட்சி தலைவி எல்லாம் அன்புடன் அழைக்கப்படும் செல்வி ஜெயலலிதா குரல் இன்னும் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஜெயலலிதா என்னும் நான் இந்த வாசகத்தை கேட்டாலே மெய் சிலிர்க்கும். இவரது கம்பீர குரலையும் ஆழ்மையையும் அவ்வளவு எளிதால் யாராலும் மறக்க முடியாது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இவரது வாக்கியத்தின் ஏற்ப மக்களின் முதல்வராக வாழ்ந்து மறைந்தவர் செல்வி ஜெயலலிதா. பிப்ரவரி 24, 1948 கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் மேற்கோட்டில் பிறந்தார். ஜெயராம் வேதவள்ளி தம்பியருக்கு மகளாய் பிறந்தார். இவரது இயற்பெயர் கோமதவல்லி ஆகும். ஒரு வயதில் ஜெயலலிதா என்னும் பெயர் மாற்றப்பட்டது. 1950 தந்தை மறைவிற்கு பிறகு பல நெருக்கடிகளை சந்தித்துள்ள சில வருடங்களுக்கு பிறகு பெங்களூரில் வாழ்ந்த பிறகு 1958 ஜெயலலிதா தனது தாயாருடன் சென்னை சென்று சர்ச் பார்க் கான்வென்ட்டில் பள்ளி படிப்பை தொடர்ந்தார். பள்ளி படிப்பு தேர்வுகளில் தனது மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார். மேலும் பள்ளி படிப்புக்கான உதவித்தொகையை பெற்றார். இருப்பினும் இவரது குடும்ப நிதி நெருக்கடியை சமாளிக்க திரைப்படங்களில் நடிக்க வேண்டியதாயிற்று. தனது தாயின் வற்புறுத்தலால் வழக்கறிஞராக வேண்டும் தனது கனவை தியாகம் செய்து நடிகரானார் செல்வி ஜெயலலிதா. 1961 சைலாக் மகாத்மே கன்னடம் பாடத்தில் குழந்தைகள் நட்சத்திரமாக தனது திரைப்பட வாழ்க்கையை தொடர்ந்தார். 1965 ஆண்டு வென்றிலாடை மூலம் தமிழில் அறிமுகமானார். இதுவரை 140க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்துள்ளார்.